ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு டாமினேட்டான ரெஸ்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஷீல்டு காலத்தில் இருக்கும்போதும் சரி, இப்போ ட்ரைபல் சீஃபாக இருக்கும்போதும் சரி, அவர் குறுக்க யார் வந்தாலும் அவங்கள டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். பல லிகசியை முடித்தார். எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெஸ்லர்ஸ் உள்ளே வந்தாலும் அவ்வளோ பெரிய அடித்து ஸ்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். பீஸ்ட்டை ஸ்லே பண்ணதாக இருக்கட்டும், மிகப்பெரிய ரெஸ்லர்ஸ் யாராக இருக்கட்டும், அவர் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சு 1000 டேஸ்க்கு மேலே WWE யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தார். ஈவன் கோடி ரோட்ஸ் கிட்ட அவர் தோற்று போனதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து இன்னும் டாமினண்ட்டான ரெஸ்லராக தான் இருக்கிறாரு. ஸோ தனக்கு குறுக்க யார் வந்தாலும் டாமினண்ட்டாக இருக்கிற இவ்வளோ பவர்ஃபுல்லான ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு பல ரெஸ்லர்ஸை தோக்கடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ரெஸ்லர் கிட்ட மட்டும் இவர் வந்துட்டு கிளியராக ஜெயிக்கலைங்கிறத உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ரோமன் ரெயின்ஸால் எவ்வளோ பேரை தோக்கடித்தாலும் இவரை மட்டும் அவரால் தோக்கடிக்கவே முடியலை. அது வேற யாரும் இல்லை, அந்த காலத்தில் ரோமன் கூட நின்றவரும் அப்புறம் ரோமனுக்கு முதுகில் குத்தினவருமான செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ். இப்போ இருக்கிற ட்ரைபல் சீஃப் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே செத் ராலின்ஸ் தான். அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி எக்ஸாக்டாக போக வேண்டியது இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு WWEயோட ஃபியூச்சர் ஆகிறதுக்கும் இந்த WWEயோட கம்பெனியை வந்து முதுகில் சுமந்துட்டு போகிறதுக்குமாகவே அவரோட WWE வந்து உருவாக்குனாங்க ரோமன் ரெயின்ஸை. பட் இந்த டாப்க்கு வர்றதுக்கு அவர் தனியாலாம் வரல. இப்போ ஹெட் ஆஃப் த டேபிளாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் இதோட ஒரு சிறந்த விஷயத்தில் இருந்தார். அதான் ஷீல்ட். ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் அப்புறம் டீன் ஆம்ப்ரோஸோட சேர்ந்து ஷீல்ட் அப்படின்னு ஒரு டீம் வந்து மெம்பராக இருந்தார். யாருன்னே தெரியாத ஒரு 3 ரெஸ்லர்ஸ் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து குறுக்க எந்த ரெஸ்லர் வந்தாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. செத் ராலின்ஸ் இவர் தான் அந்த டீமோட மாஸ்டர் மைண்ட். ஸோ என்னன்னாலும் இவர் தான் பிளான் பண்ணுவார். டீன் ஆம்ப்ரோஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அன்பிரடிக்டபிளான ஆள், எந்த எல்லைக்குனாலும் போவார். ரோமன் ரெயின்ஸ் இந்த டீமோட பவர் ஹவுஸ் அண்ட் மசில்மேன் இவர் தான். இந்த 3 பேரும் எவ்வளோ லெஜண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ட்ராஷ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கருணையே கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்கள எல்லாரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டுச்சு. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் இருக்கிற ட்ரஸ்ட் தான் எல்லாமே. பட் அதுவுமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் போச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எவல்யூஷனுக்கும் ஷீல்டுக்கும் வந்துட்டு ஒரு ஃபியூட் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபியூடில் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் வந்துட்டு எவல்யூஷனை க்ளீனாக பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க தான் வந்து ஃபியூச்சரில் ப்ரெசென்ட்டும் WWE நாங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க இந்த வாரம் முடிச்சதான் நினச்சாங்க. பட் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. ரோமனோட முதுகில் ஒரு ஸ்டீல் சேர் வந்து அடிச்சிச்சு. எஸ், செத் ராலின்ஸ் வந்து துரோகம் பண்ணிட்டாரு. இது வெறும் துரோகம் மட்டும் இல்லை, அவங்களோட பிரதர்ஹுட் கொன்னுட்டாரு. செத் ராலின்ஸ் வந்து ஷீல்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியாவே மாற்றி எழுதினார். செத் ராலின்ஸ் வந்து அத்தாரிட்டி கூட சேர்ந்துட்டு மணி இந்த பேங்க் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டு தன்னோட WWE சாம்பியன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு சைட் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு தான் வழியில் இருக்கிற ஒவ்வொரு ரெஸ்லரையும் தோக்கடிச்சு மேலே வந்து தன்னோட டைட்டில் ஷாட்டை ஏர்ன் பண்ணார். ஸோ ரெசல்மேனியாவில் வந்துட்டு பிராக் லெஸ்னர் கூட ஒரு WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து ஏர்ன் பண்ணார். ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். எவ்வளோ சூப்ளெக்ஸ் வாங்கினார், எவ்ரி FI வாங்கினார். ஆனால் எதுக்குமே அவர் ரோமன் ரெயின்ஸ் அடங்க மறுக்கவே இல்லை. மேட்ச் முடிகிற தருவாயில் செத் ராலின்ஸ் மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுக்க சான்ஸ் உடனே கிடைக்கல. ரோமன் ரெயின்ஸ் வந்து மறுபடியும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எல்லா ரெஸ்லர்ஸும் தோக்கடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு சைடு செத் ராலின்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப் ரெயினை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. மணி இந்த பேங்க்ல அகைன் இவங்க 2 பேருக்கு அஃபிஷியலாக ஒரு மேட்ச் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் என்னதான் ட்ரை பண்ண நினைச்சாலும் எல்லா மூவியும் செத் ராலின்ஸ் வந்து கவுண்டர் பண்ணாரு. ஏன்னா செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை கிளீனா தெரியும். ஸோ சென்டர் ஆஃப் த ரிங்ல கிளீனா பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாரு. ஆனால் இன்னொரு சைடில் ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட பெஸ்ட் வெர்ஷனை காட்டுறதுக்காக ரொம்ப பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் வேற பாதையில் போனாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து பிராக்குக்கு அகைன்ஸ்டாக தன்னோட சைட்டை வைக்க, செத் ராலின்ஸ் வந்து எல்லா ரெஸ்லர் வின் பண்ணுறது, சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணுறதுன்னு இருந்தார். ஸோ அகைன் இந்த 2 பேரும் மறுபடியும் ஒன்றா மீட் பண்ணாங்க ராயல் ரம்பிள். அப்போ செத்து வந்து ரோமனை எலிமினேட் பண்ணிட்டாரு. ரோமன் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் செத்தை பார்த்து தலையசைப்பாரு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஃபியூட் வந்து இன்னும் முடியலைங்கிறத சொல்ல வராங்க. 2020 எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்கிமியான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அவர் எவ்வளோதான் டே பை டே அவர் எவ்வளோ ஒர்க்கை போட்டு எஃபர்ட்டை போட்டாலும் ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபேன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை ஏற்றுக்கவே இல்லை, பூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் செத் ராலின்ஸையும் சேஸ் பண்ணி பார்த்தாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் வந்து கடைசி தான் ரியலைஸ் பண்ணார், நம்ம வேறு யாரோட கேமை தான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சு போயிட்டாரு. அந்த கோவிட் டைமில் செத் ராலின்ஸ் வந்து அகைன் தன்னை ரீஇன்வைட் பண்ணிட்டு மண்டே நைட் மிஸ்ஸையா ஒரு ஒர்க் ஹார்ஸாக வந்து தன்னோட கேரக்டரை ரீஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் 2020 ரிட்டர்ன் ஆகும்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு பிக் டாக் ரோமன் ரெயின்ஸாக, ஒரு ஃபேஸ் ரோமன் ரெயின்ஸாக வரல. இப்போ அது தன்னோட எதிரிகளுக்கு கூட சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோமன் ரெயின்ஸாக வரல. இப்போ யாருன்னா யாராக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணுற ஒரு பெரிய ஹீல் ரோமன் ரெயின்ஸாக வந்திருந்தார். அதுவும் மாஸ்டர் மைண்ட் பால் ஹேமனோட சேர்ந்து தன்னை அக்னாலேஜ் பண்ண சொல்லி கேட்டார். ட்ரைபல் சீஃப்க்கு இறையானது ஜே ஊசோ தான்.
ஜே ஊசோவை தோக்கடிக்க ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் ஃபியூடில் எல்லாரையுமே தோக்கடிச்சார். எட்ஜாக இருந்தாலும் சரி, கெவின் ஓவன்ஸாக இருந்தாலும் சரி, டேனியல் பிராடாக இருந்தாலும் சரி, ஃபின் பாலராக இருந்தாலும் சரி, ஈவன் ஜான் சீனா, பிராக் லெஸ்னர், ட்ரூ மெக்கன்டையர் எல்லாருக்குமே ஒரே ஒரு நிலைமை தான், தோல்வி மட்டும்தான். சிலர் பெல்ட்டுக்காக சண்டை போட்டாங்க, சிலர் ரிவெஞ்சுக்காக சண்டை போட்டாங்க, சிலர் ப்ரைடுக்காக சண்டை போட்டாங்க. ஆனால் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டு காட் மோடில் இருந்தார் ரோமன் ரெயின்ஸ். ஆனால் ரோமன் ரெயின்ஸ்னால் மறுபடியும் ஒருத்தரை மட்டும் தோக்கடிக்கவே முடியலை, செத் ராலின்ஸ். செத் ராலின்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸோட கேரியரோட டெவலப்மெண்ட்டுக்கு பெரும் பங்கு ஆட்டினார்னு எல்லாருக்குமே தெரியும். செத் ராலின்ஸ்க்கு மட்டும்தான் ரோமன் ரெயின்ஸோட எல்லா மூவ்ஸ் அண்ட் எல்லா வீக்னஸுமே தெரியும். செத் ராலின்ஸ் வந்து 2022 அன்பிரடிக்டபிள் மிஸ்ஸையாவாக இருந்தார். அவர் வந்து சிரிக்கிறதும் அவரோட சைக்கோ மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாரை விட ரோமன் ரெயின்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரே ஆள் செத் ராலின்ஸ் தான். ஏன்னா ஷீல்டு பிரதராகவும் இருந்ததும் அவர் தான், ஷீல்டை உடச்சி அவரை கெடுத்ததும் அவர் தான். ஸோ செத் ராலின்ஸ் வந்து அகைன் மறுபடியும் ரோமன் ரெயின்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணி இந்த டைம் ப்ரூவ் பண்ண நினச்சாரு அவர் தான் வந்து ரோமன் ரெயின்ஸோட சுப்பீரியரான ஆளுன்னு. ஸோ அந்த மேட்ச்சில் செத்து பயங்கரமான மைண்ட் கேம் பண்ணார். ஷீல்டு ட்ரெஸ்லேயே வந்தார். அந்த அரேனா ஃபுல்லாக ஷீல்டோட பழைய மியூசிக் எக்கோ அடிக்க ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கேயே வந்து மைண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ்னால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல, அது ஒர்க்கும் ஆச்சு. ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் கூட சண்டை போடல, தன்னோட பழைய ஞாபகங்கள் கூட தான் சண்டை போட்டார். ஸோ அப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ்க்கு அந்த கில்லட்டின் லாக் போடும்போது செத் வந்துட்டு எவ்வளோ தான் ரோப்பை போய் தொட்டாலுமே ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து அந்த பழைய ஞாபகத்தினால அவர் வந்து செத் ராலின்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டார். ஸோ மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். அந்த மேட்சோட முடிவில் செத் ராலின்ஸ் என்ன தான் அடி வாங்கியிருந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? செத் ராலின்ஸ் அந்த மேட்சை தோக்கலை. ரோமன் ரெயின்ஸ்னால செத்தை தோக்கடிக்க முடியலை. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் ஆளே இல்லைன்னு நினைக்கும் போது கோடி ரோட்ஸ் வந்தார். கோடி ரோட்ஸ் வந்து அவரோட ஸ்டோரியை முடிக்கிறதுக்காக நினச்சார். ஆனால் நடந்ததே வேறு. ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லாரையும் க்ரஷ் பண்ண மாதிரி கோடி ரோட்ஸையும் க்ரஷ் பண்ணி ரெசில்மேனியா 39 வந்து வின் பண்ணிட்டார். அகைன் அடுத்த ரெசில்மேனியா 40 வரப்போகுது. ஆனால் இந்த டைம் எல்லாமே மாறிடுச்சு. ஜே ஊசோ பிரிஞ்சிட்டாரு, ஜிம்மி ஊசோ பிரிஞ்சிட்டாரு, சோலோ சிக்கோவாவும் அவரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு எல்லாமே அகெயின்ஸ்டாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைம் கோடி ரோட்ஸ் மறுபடியும் ராயல் ரம்பிளில் ஜெயிச்சு தன்னோட WWE சாம்பியன்ஷிப்க்கு இன்னொரு ஷாட் கிடச்சிச்சு. பட் இந்த டைம் அவர் தனியாக இல்லை, கூட செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ் இருக்கிறாரு. இந்த செத் ராலின்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறார். இந்த சாம்பியன்ஷிப் இருந்ததுக்கு காரணமே ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அந்த டைட்டிலேருந்து யாரும் வாங்க முடியலங்கிறதுக்காக தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பே கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த சீனில் ராக்கும் இன்வால்வ் ஆகுறாரு தன்னோட ஃபேமிலி பிளட் லைனோட டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ செத் ராலின்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இவ்வளோ பெரிய ட்ரைபல் சீஃபாக டாமினன்ஸ் சாம்பியனாக இருக்கிறது காரணமே அன்றைக்கி செத் ராலின்ஸ் அவர் முதுகில் அடித்த சேர்னால தான். ரெசில்மேனியா 40யோட ஃபர்ஸ்ட் டே மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் ராங் விசஸ் செத் ராலின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் இன்ஜுரி ஆகிட்டார். அந்த மேட்ச்சில் அவங்க தோக்கவும் செஞ்சுட்டாங்க. செத் ராலின்ஸ் ஆல்ரெடி மன உளைச்சலில் இருந்தார். ட்ரூ மெக்கன்டையர் கூட ஆல்ரெடி அவரோட சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் செத் ராலின்ஸ்க்குலாம் தேவை ஒன்று மட்டும்தான், ரோமன் ரெயின்ஸை டீத்ரோன் பண்ணணும், ரோமன் ரெயின்ஸை சாம்பியன்லேருந்து கீழே இறக்கணும். ஸோ இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே இருந்தாங்க. பட் கோடி ரோட்ஸ்க்கு அவரோட ஓன் பேக்கப்பும் இருந்துச்சு. ஜே ஊசோ வந்தார், செத் வந்தார், அன்எக்ஸ்பெக்டடாக ஜான் சீனா, அண்டர்டேக்கர் எல்லாருமே உள்ளே வந்தாங்க. ஸோ நம்பர்ஸ்க்கு நம்பர் டேலி ஆயிடுச்சு. ரோமனும் கோடியும் மட்டும் ரிங்கில் இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் கையில் ஒரு சேர் இருக்குது. ஆனால் இப்போ அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது செத் ராலின்ஸ் தான். செத்த அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே ரோமனுக்கு அவரோட எம்பையர் மறந்துடுச்சு, அவரோட சாம்பியன்ஷிப் மறந்துடுச்சு, அவரோட டாமினன்ஸ் மறந்துடுச்சு. அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது எல்லாமே செத் ராலின்ஸ் பண்ண துரோகம் மட்டும்தான். எப்படி அன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் வந்து அடி வாங்கினாரோ அதே மாதிரியே செத் ராலின்ஸ்க்கு சேர் எடுத்து முதுகிலே அடித்தார். ஸோ அதில் டிவியேட் ஆனதுனால கோடிக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட், செகண்ட் கிராஸ் ரோட், தேர்ட் கிராஸ் ரோட்ஸ், 1 2 3 கோடி ரோட்ஸ் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. 70,000 ஃபேன்ஸ்க்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை ரைஸ் பண்ணி பிடிச்சிருந்தாரு. லைஃப்பில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு தோல்வியை பார்த்து அவர் வந்து வானத்தை பார்த்து படுத்து கிடந்தார். ஸோ ரோமன் ரெயின்ஸோட இவ்வளோ பெரிய டாமினண்ட்டான சாம்பியன்ஷிப் ஹிஸ்ட்ரி ரெயின் எல்லாமே செத் ராலின்ஸ்க்கு அவர் மேலே இருந்த ஹேட்ரட்னால எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு. ஒரு வழியாக கோடி ரோட்ஸோட ஸ்டோரி முடிவுக்கு வந்தாலும் ஒருத்தரோட ஸ்டோரி முடிவுக்கு வரல, செத் ராலின்ஸ். இவங்களோட சண்டை வந்து இதோட முடியலை. செத் ராலின்ஸ்க்கு ரோமன் ரெயின்ஸ் மேலான கோவம் வந்துட்டு சாம்பியன்ஷிப்காக கிடையாது, லிகசிக்காக கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அன்செட்டில்டு ஃபைட் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஒரு 1000 days சாம்பியன்ஷிப் விக்ட்ரி வந்து என்ன தான் கோடி ரோட்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் எதனால் ரோமன் ரெயின்ஸ் தோத்தாரு அப்படின்னா செத் ராலின்ஸ்னால தான். ஸோ இந்த டைமும் செத் ராலின்ஸோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு காணாமல் போயிட்டார். இந்த டைமில் பிளட் லைனில் நிறைய பிரிவுகள் ஏற்பட்டு சோலோ சிக்கோவா வந்து பிளட் லைனை வந்துட்டு லீட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அகைன் ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வரும்போது ஒரு சாதாரண ஹெட் ஆஃப் த டேபிளாவோ ஒரு இதாவோ வரல, ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபாக அந்த பிளட் லைனுங்கிற லீடரோட ஹெட் நான் தான் அப்படிங்கிற தன்னோட இடத்துக்காக வந்து சோலோ சிக்கோவா கூட சண்டை போட்டு தன்னோட ட்ரைபல் சீஃப் நான் தாங்கிறதையும் அகைன் ப்ரூவ் பண்ணார்.
இந்த டைம் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கலனாலும் தனக்கு ரொம்ப முக்கியமானது ஜெயிச்சார். அவரோட ட்ரைபல் சீஃபோட ஊலா ஃபாலாவை ஜெயிச்சாரு. ஜெயிச்சு தன்னோட பிளட் லைனில் நான் தான் டாமினண்டான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணாரு. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா செத் ராலின்ஸ் வந்து சிஎம் பங்க் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்குமான மோதல் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆக்ரோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆகும்போது WWE எல்லாருமே அதை ஆதரிச்சாங்க. ஒரே ஒருத்தரை தவிர செத் ராலின்ஸ் மட்டும் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு. ஏன்னா சின்ன வயசில் செத் ராலின்ஸ் வந்து சிஎம் பங்க் கிட்ட போய் எனக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு சிஎம் பங்க் வந்து செத் ராலின்ஸை ட்ரெயின் பண்ணாமல் போயிட்டாரு. ஸோ எப்போ செத் ராலின்ஸ் WWE பெரிய ரெஸ்லர் ஆகிறாரோ அந்த டைமில் வந்துட்டு சிஎம் பங்க் வந்து WWE விட்டுட்டே போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா WWE ஃபுல்லாமே செத் ராலின்ஸ் தான் தன்னோட முதுகில் வந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டு மண்டே நைட் ராலின்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ரா நெட்ஃப்ளிக்ஸில் அகைன் வந்துட்டு சிஎம் பங்க் வந்து செத் ராலின்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டு போயிட்டாரு. இந்த சிச்சுவேஷனில் தான் ராயல் ரம்பிள் 2025 வந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலின்ஸ் வந்து இந்த டைம் சாம்பியன்ஷிப்காக சண்டை போடல. ஸோ அவங்க வந்து யார் பெருசுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இவங்க இருந்த ஏராலே பெரிய ரெஸ்லர்ஸ். ஆனால் சிஎம் பங்கும் உள்ளே இருக்கிறாரு தன்னோட ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட் ட்ரீமாக அடைஞ்சே தீரணும்னு. ஸோ இந்த ராயல் ரம்பிள் வந்து பயங்கர கலவரமாக நடக்குது. லாஸ்ட் 6 பேர் உள்ளே இருக்கிறாங்க. இதில் 3 பேர் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் அண்ட் சிஎம் பங்க். 2 பேருமே தன்னோட வண்டியில் இருக்கிற எல்லா எனிமிஸையும் கிளியர் பண்ணிட்டு நேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த டைம் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ண போகும்போது இதை நீ ரியலைஸ் பண்ண சிஎம் பங்க் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் அட் அ டைமில் அவர் எலிமினேட் பண்ணிடுவார். ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடியலங்க. சிஎம் பங்க் எலிமினேட் பண்ண அடுத்த செகண்டே லோகன் பால் வந்துட்டு சிஎம் பங்க் அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவார். ஸோ 3 பேருமே வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. எலிமினேட் ஆனதுக்கப்புறமும் கூட செத் ராலின்ஸ் வந்து சிஎம் பங்கை விடாமல் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். என்னதான் சிஎம் பங்கை இவர் பயங்கரமாக ஹேட் பண்ணாலும் அதை விட அதிகமாக இவர் ரோமன் ரெயின்ஸ் ஹேட் பண்ணுறாரு. ஸோ டெவிஸ்டேட்டிங் டபுள் ஃபூட்டட் கர்வ் ஸ்டாம்ப் வந்து ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸ் வந்து பயங்கரமாக போட்டார். அதோட மட்டும் அவர் நிப்பாட்டிக்காமல் டபுள் ஸ்டாம்ப் போட்டதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டார்ஸ்லேயும் கூட ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு கர்வ் ஸ்டாம்ப் வந்து போட்டார். இவங்களுக்கான சண்டை மட்டும் ஆனால் வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. இவங்க ஒவ்வொரு டைம் மோதும் செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு படி முன்னாடி தான் இருப்பார். ரோமன் ரெயின்ஸ்க்கு எவ்வளோ டீம்மேட் இருந்தாலும் பரவாயில்ல, ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ டாமினட்டான ரெஸ்லராக இருந்தாலும் பரவாயில்ல, ரோமன் ரெயின்ஸ் என்னென்ன பர்சனாக கேரக்டரில் வந்தாலும் பரவாயில்ல. ஈவன் ஒரு 10 வருஷம்க்கு அப்புறம் கூட செத் ராலின்ஸ் அடித்த அந்த ஷேர் சார்ட்னால தான் ரோமன் ரெயின்ஸோட இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக் ரன்னே முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த காலத்தோட கிரேட்டஸ்ட் ரெஸ்லர். ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அவர் என்ன தான் ஜெயித்தாலும் அவரால் ஒன்றை மட்டும் ஜெயிக்க முடியலை, செத் ராலின்ஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்கமிங் ரெசில்மேனியாவில் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலின்ஸ் விசஸ் சிஎம் பங்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வரும் நம்ம நினைக்கிறோம். இந்த மேட்ச்லையாச்சும் ரோமன் ரெயின்ஸால் செத் ராலின்ஸை தோக்கடிக்க முடியுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.